ஹலோ விவாஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, துளராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய ஜூலை 29ஆம் தேதியன்று பார்த்திங்கன்னா பௌர்ணமியானது நிகழ்கிறது. இந்த பௌர்ணமி நாளில் சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுதுங்க. ஸோ இதனுடைய தாக்கங்களானது பார்த்திங்கன்னா துளராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகிறது, அவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன முன்னேற்றங்களானது இருக்கும், அதேபோல் வரக்கூடிய நாட்களை பார்த்திங்கன்னா இந்த துளராசி நேயர்கள் எப்படிலாம் சமாளிக்க போகின்றீர்கள், இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை துளராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க இந்த பெல்லைக்கானே பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். வரக்கூடிய ஜூலை 29ஆம் தேதி என்று பார்த்திங்கன்னா பௌர்ணமியானது நிலவுகிறது. இந்த பௌர்ணமி நாளில் பார்த்திங்கன்னா சில முக்கிய வழிபாடுகள்லாம் நம்ம செய்து வருவோம். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த அமாவாசை பௌர்ணமி நாளில் செய்யக்கூடிய பிரார்த்தனைகளாகட்டும் இல்லை பரிகாரங்களாகட்டும் அதற்கான பலன்கள் பார்த்திங்கன்னா கை மேலே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாளில் பார்த்திங்கன்னா இந்த கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகள் ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா கட்டாயம் அப்படியே நடந்தே தீரும்னு சொல்லலாங்க. ஸோ அந்த கிரகநிலைகளை வைத்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது துளராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்களானது மாறுபடுது அப்படின்னு சொல்லலாம். இப்பொழுது பார்த்திங்கன்னா சூரியனும் குரு பகவானும் வீட்டில் இணைந்து உச்ச பலத்துடன் இருப்பது தான் உங்களுக்கு ராஜயோகமாக அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த காலகட்டத்தில் சூரியன், புதன், குரு கடகராசியில் பார்த்திங்கன்னா பயணிக்க உள்ளார்கள். சுக்கிரன் கன்னி வீட்டில் பார்த்திங்கன்னா பயணிக்க போகின்றார். செவ்வாய் சுக்கிரனுடைய வீட்டில் பார்த்திங்கன்னா அமர்ந்துள்ளார். புதன் பகவான் வக்ரமாக உள்ளார். ராகு கேதுவினுடைய தாக்கங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. சுக்கிரன் பார்த்திங்கன்னா ராகு சேர்க்கை உள்ளிட்ட சுக்கிரன் ராகு சேர்க்கையானது உள்ளிட்ட நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ துளராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கலாங்க. துளராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா தொழில், உத்தியோகம், வியாபாரங்கள் ரீதியாக நிறைய ஒரு முன்னேற்றங்களானது கிடைக்கும். புதிய தொழில், புதிய உத்தியோகங்கள், புதிய வியாபாரங்களானது கிடைக்கக்கூடுங்க. உங்களுடைய பண விஷயத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் பரிபூரணமாகவே நீங்கக்கூடும். புதிய முதலாளிகள் கிடைப்பார்கள். மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்குமே இருந்து வந்த சங்கடங்கள் இப்பொழுது தீரக்கூடும். வியாபாரத்தில் நிறைய யோக பலன்களானது கிடைக்கக்கூடுங்க. குடும்பத்திலும் வெளியிடத்திலுமே கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். செல்வாக்கானது கூடும். வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்களானது தீருங்க. எல்லா கஷ்டங்களுமே சங்கடங்களுமே பார்த்திங்கன்னா பரிபூரணமாகவே நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லலாம். வயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் செவ்வாய்க்கிழமை தோறுமே அம்பாள் வழிபாடு, அம்பாளுக்கு பார்த்திங்கன்னா கைங்கரியம் செய்வது, அன்னதானம் செய்வது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வருகின்றார். எனவே பொருளாதார பற்றாக்குறைகளானது பார்த்திங்கன்னா அகழுங்க. புதிய திருப்பங்கள் பலவும் பார்த்திங்கன்னா காணப்போகின்றீர்கள். அருளாளர்களினுடைய ஆதரவானது பார்த்திங்கன்னா கை கொடுக்கும். பஞ்சமஸ்தானத்தில் ராகு இருப்பதனால பிள்ளைகளுடைய வழியில் சுப செலவுகளானது ஏற்படுங்க. உங்களுடைய ராசிநாதன் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் நீச்சம் பெறுவதனால அந்த நேரத்தில் ஆரோக்கியத்தில் பார்த்திங்கன்னா கவனங்களானது தேவை. உங்களுக்கோ உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கோ மருத்துவ செலவுகளானது வரலாம். தைரியங்களும் தன்னம்பிக்கையும் மிக்க உங்களுக்கு இப்பொழுது உச்சம் பெற்ற குருவினுடைய பார்வையினால் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் கிடைக்கும். அதேபோல் இந்த காலகட்டத்தில் கடகராசிக்கு புதன் செல்கின்றார். அவர் அங்குள்ள சூரியனோடு இணைந்து புதாத்திய யோகத்தை பார்த்திங்கன்னா உருவாக்குகின்றார். அவரோட உச்ச குருவும் இணைவதனால எதிர்பார்த்த நல்ல மாற்றங்களானது சேரும். குறிப்பாக தொழில் வளர்ச்சிகள் அபரிமிதமாகவே பார்த்திங்கன்னா இருக்கக்கூடுங்க. அதற்கு வள்ளல்களினுடைய ஒத்துழைப்பும் வங்கிகளினுடைய ஒத்துழைப்புமே பார்த்திங்கன்னா கிடைக்கக்கூடும். உங்களுடைய ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அதனால் பார்த்திங்கன்னா தூரதேச பயணங்களானது அமையக்கூடும். வெளிநாட்டில் பணிபுரிய வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்வது பற்றி நீங்கள் நிறையவே சிந்தித்து வருவீர்கள். அதாவது வெளிநாட்டில் பணிபுரியக்கூடிய வாய்ப்பானது உங்களுக்கு ஏற்படும். அந்த வாய்ப்புகளை ஏற்றுக்கலாமா இல்லை வேணாமா அப்படின்றத பற்றி பார்த்திங்கன்னா
ஆழ்ந்து சிந்தித்து ஒரு நல்ல முடிவை நீங்கள் எடுப்பீங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. உங்களுடைய சுய ஜாதக பலன் பெற்றிருக்குமானால் உங்களுடைய எண்ணங்களானது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது ஈடேறும் அப்படின்னு வந்து சொல்லலாம். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் திடீரென்று வந்து பார்த்தீங்கன்னா மாற்றப்படலாங்க. புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆவலும் உங்களுக்கு பூர்த்தியாகும். அதேபோல் மாமன் மைத்துனருடைய வழியில் மங்கள ஓசைகள் கேட்பதற்கான வழிகள் பிறக்கக்கூடும். மேலுமே உங்களுடைய ராசிக்கு 2, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் இதுவரை அஷ்டமத்தில் சஞ்சரித்து ஆரோக்கிய தொல்லை மன வருத்தத்தை கொடுத்து வந்தவர். இப்பொழுது அவர் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்திற்கு வருவதனால சொத்து பிரச்சனைகளானது சுமூகமாக வந்து முடியும். சொந்தங்களினுடைய வாழ்த்துக்களை நீங்கள் பெறுவீர்கள். சிக்கல்கள் சிரமங்களானது அகலக்கூடுங்க. செய்தொழிலில் சிறப்பாக வந்து அமையும் அப்படின்னு வந்து சொல்லலாம். செல்வ நிலைகளுமே வந்து உயரக்கூடுங்க. திடீர் மாற்றங்களானது வந்து ஏற்றங்களை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். வீடு வாங்க வேண்டும், இடம் வாங்க வேண்டும் என்ற எண்ணங்களானது பூர்த்தியாகும். அங்காரக கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது நற்பலனையே கொடுக்கும். மேலுமே இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்கு செல்லக்கூடிய சுக்கிரன் அங்கு நீச்சம் பெறுகின்றார். உங்களுடைய ராசிக்கும் 8ஆம் இடத்திற்கும் அதிபதியான சுக்கிரன் நீச்சம் பெறுவதனால ஆரோக்கிய தொல்லைகளானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கீங்க. எதையுமே கொஞ்சம் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீரென மாற்றங்களும் ஏற்றங்களும் வரும். மங்கள செய்திகள் வந்தாலுமே அவை நடைபெறுவதில் தாமதங்களானது ஏற்படுங்க. ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கக்கூடிய சூழலானது உருவாகும். உங்களுடைய ராசிநாதன் நீச்சம் பெறக்கூடிய இந்த நேரத்தில் புது முயற்சிகளில் ஈடுபடுவதை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. குலதெய்வ பிரார்த்தனைகள் நன்மையை கொடுக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எடுத்த முயற்சிகளில் வெற்றியானது கிடைக்குங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு இப்பொழுது கணிசமான தொகையானது கைகளில் புரளும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வுகளானது உண்டுங்க. கலைஞர்களுக்கு படிப்பில் அக்கறையானது ஏற்படும். பெண்களுக்கு சுய செய்திகள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சுப செய்திகளானது வரக்கூடிய ஒரு வண்ணமாகவே வந்து இருக்கக்கூடுங்க. பிள்ளைகளினுடைய கல்வி வளர்ச்சியில் விழிப்புணர்ச்சியானது ரொம்ப தேவை. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா துளராசியில் உள்ள சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டமானது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டங்களாக சொல்லப்படுது. தைரிய வீரிய காரகனான செவ்வாய் இப்பொழுது அஷ்டமஸ்தானத்தில் மறைவு பெறுவதனால எடுக்கின்ற வேலைகள் இழுபறியாகும். நீங்கள் நினைப்பது ஒன்றாகவும் நடப்பது வேறாகவுமே வந்து இருக்குங்க. உங்களுக்குள் இருந்த தைரியம் வேகம் எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் போகும். அலைச்சலுமே அதிகரிக்குங்க. உடல் நிலையிலும் மனநிலையிலும் ஏதேனும் சங்கடங்களானது இருந்து கொண்டே இருக்கும். குடும்பத்திலும் நிம்மதியான ஒரு நிலைகள் இல்லாமல் போகலாங்க. அதே போல் நாண மோட்சகாரகன் கேது லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால தேவையற்ற பணமானது வந்து கொண்டே இருக்கும். வியாபாரத்தினுடைய தொழில் முன்னேற்றங்கள் அடையும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இப்பொழுது இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யோகக்காரகன் ராகு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால பிள்ளைகள் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்குங்க. திருமண முயற்சியானது கைகூடவில்லையே என்று வருத்தங்களானது மேலோங்கும். பூர்வீக சொத்திலும் பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்குங்க. உறவுகளுடன் இணக்கமற்ற நிலைகளானது இருக்கும். உங்களுடைய லாபாதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால உத்தியோகத்தில் ஏற்பட்ட நெருக்கடியானது நீங்கக்கூடும். மேலதிகாரியினுடைய ஆதரவானது கிடைக்குங்க. சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வுகள் தகுதியினுடைய அடிப்படையில் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். புதிய தொழில் தொடங்க நினைத்தவர்களுக்கு அரசு அனுமதிக்காக மேற்கொண்ட முயற்சியானது வெற்றியாகுங்க. வேலைக்காக முயற்சி செய்து வருபவர்களுக்கு தகுதியான வேலைகளானது கிடைக்கும். வியாபாரம் தொழில் முன்னேற்றங்களானது அடையுங்க. அரசியல்வாதிகளினுடைய செல்வாக்கானது உயரக்கூடும். சிலர் வசிக்கக்கூடிய இடத்தை மாற்ற வேண்டிய நிலைகளானது உருவாகக்கூடுங்க. வெளிநாட்டு முயற்சிகளுமே உங்களுக்கு சாதகமாகும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனபுத்திரக்காரகன் குரு வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் அஸ்தமனம் அடைந்திருப்பதனால உங்களுடைய வேலையில் ஏற்பட்ட நெருக்கடிகள் பிரச்சனைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விலகக்கூடுங்க. உடன் பணிபுரிவோரினுடைய ஆதரவானது கிடைக்கும். வியாபாரத்தினுடைய தொழில் முன்னேற்றங்களானது வந்து இருக்குங்க. அதேபோல் மேலதிகாரியினுடைய உதவியினால் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். புதிய முயற்சிகளானது வெற்றியாகுங்க. ஆத்மகாரகன் சூரியனினுடைய சஞ்சாரங்கள் இந்த காலகட்டங்கள் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால எடுத்த வேலைகளை முடித்து நீங்கள் ஆதாயத்தை காண வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் வருமானத்திற்குரிய வழிகளானது தெரியும். அரசு வழி முயற்சிகளுமே உங்களுக்கு சாதகமாகும் அப்படின்னு தாங்க சொல்லணும்.
உங்களுடைய செல்வாக்கானது உயரக்கூடுங்க. அரசியல்வாதிகளுக்கு தலைமையினுடைய ஆதரவானது கிடைக்கும். ராசிநாதன் சுக்கிரன் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள் முழுவதுமே சாதகமாக சஞ்சரிப்பதனால எதிர்பார்த்த வருமானங்களானது இருக்க செய்யும். அதேபோல் கையில் பணமானது பார்த்திங்கன்னா புரளக்கூடும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.